ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு முழுக்க நம்ம தாரா தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே தாராவை காண. உடனே கீழே இங்கே பாருங்கள், அம்மா எங்கே போகிறாங்க வராங்கன்னு அவங்கள பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, எங்கே தேடி அம்மாவை காணும் அப்படின்னு செம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரும் இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க வெளியில தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததோ, சரி நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இதை பார்த்து பார்வதி, என்ன இது சூர்யா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் மார்க்கெட்டை கூட சொல்லாமல் போகிறான், எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம பார்வதி ஸ்ரீஜா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சூர்யா ஒரு கோவிலுக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தோன்னா தாரா பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் தாராவை எப்படி தன்னோட மனசுல உயர்ந்த இடத்துல சூர்யா வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் வச்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் திட்ட போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, என்னம்மா இப்படி பண்றீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் வேண்டுதல் பண்றீங்க அப்படின்னு சூர்யா கேக்குறாங்க. இல்லப்பா, உனக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் ஒண்ணு எந்த பிரச்சனையும் தீண்டக்கூடாதுன்னு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னது. எதுக்குமா இந்த கஷ்டம், இல்லப்பா ஆரம்பிச்சதை முடிக்கணும் அப்படின்னுட்டு வேண்டுதல் பண்ணும்போது அப்படின்னு பார்த்து அதுல 3 லேடிஸ் என்னப்பா சூர்யா, இவங்க உங்க அம்மா தாரா மாதிரி இருக்காங்களே அப்படின்னதும், அம்மா இவங்க நான் காசுல பார்த்து மாயா அம்மா, இவங்க அப்படியே எங்க அம்மா மாதிரி இருக்கிறதால நான் இவங்களே அம்மாவா இட்டுக்கிட்டேன் அப்படின்னது. என்னப்பா சூர்யா, நீ தாராவே உனக்கு சொந்த அம்மா கிடையாது, நீ சித்தியா தான் வச்சிருந்தா, ஆனா அவங்களே அம்மாவை ஏற்றுக்கிட்ட பெரிய விஷயம். இப்போ அவங்க மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்கிறதுக்காக அவங்க உங்க அம்மாவா ஆகிட முடியுமா, இங்க பாருப்பா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ அப்படின்னதும் இதை தாரா கேட்டுட்டு அவங்க பேசுனதுலாம் நான் கேட்டப்பா, அவங்க பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு தானே, எப்படித்தான் நான் உன் அம்மாவா இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி இருந்தாலும் உன் அம்மாவாக முடியாது அப்படின்னதும் உடனே சூர்யா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணுறீங்க, நான் இந்த வேண்டுதலை பண்ணலைன்னா தான் எனக்கு கஷ்டப்பா, உனக்காக பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னதும் சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாராவை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா தாராவை மாதிரி செமையாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி தாரா கோவிலில் நம்ம சூர்யாவுக்காக பண்ண வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சூர்யா சொன்னதும், ஆஹா எப்படி தாராவா நீங்கள் சூர்யா சார் மனசில் உயர்ந்த இடத்த பிடிச்சிங்களோ அதே மாதிரி மறுபடியும் அவரு மனசுல இடத்த பிடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு விஷயங்களை திட்டம் போட்டு வேணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல மாறி கண்டுபிடிச்சிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்படி சூர்யா மனசுல நான் எப்படி எல்லாம் இடம் பிடிக்கணுமோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு தாரா ஒரு பக்கம் மனசுல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா இருக்காங்க இல்லையா, இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுக்கு உங்க எல்லாரும் ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதும், என்னப்பா சூர்யா என்ன விஷயம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இப்போ அம்மாவா நான் சொன்னாலும் யாருமே நிரந்தரமா என் அம்மாவா நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் மாயா அம்மாவை என் சொந்த அம்மாவா தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுறது செமையா அதிர்ச்சி ஆறாங்க. சூர்யா, என்ன சூர்யா திடீர்னு முடிவு எடுத்திருக்கேன், ஆமா முறைப்படி நான் மாயா அம்மாவை என் அம்மாவா சொந்த அம்மாவா தத்தெடுக்க போறேன், எப்படி தேவி குழந்தைய தத்தெடுத்தமோ அதே மாதிரி தான் மாயா அம்மாவை நாங்க தத்தெடுக்க போறோம் அப்படின்னதும் நம்ம மாருக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம மாயா எதுக்குப்பா அதெல்லாம் வேணாம் அப்படின்னதும், ஆஹா இப்படி எல்லாம் சொன்னா என் ஹஸ்பண்ட் சட்ட மனசுல உயர்ந்த இடத்த பிடிக்கலான்னு தானே இப்படி வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாறி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவுதான் அப்படின்னதும், இப்போ எப்படி ஹஸ்பண்ட் சார் அவசரப்படுறது, இங்க பாருங்க ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பெரிய கொள்ள செய்யலாமே அப்படின்னு மாறி சொன்னதும், ஆமா மாமா திடீர்னு எடுத்தமா கௌத்தமாண்டு நம்ம இந்த முடிவு எடுக்க கூடாது, நல்ல நேரமெல்லாம் பார்க்கணும், நம்ம குடும்ப யோசிர வரவழைச்சு அவர்கிட்டே ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு நம்ம மாயாமாவா உங்க அம்மாவா தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னதும், ஆமா நீங்க எல்லாரும் சொல்றதும் சரிதான், இங்க பாருங்கம்மா நான் உங்களை என் அம்மாவா தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்க எந்த ஒரு மறுப்பு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னதும் மாயாவும் சரின்னு சொல்றாங்க. என்ன இந்த ஹஸ்பண்ட் சார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, இவரை எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறது, இவரு எப்ப பார்த்தாலும்
இருந்தாலும் ஏமாத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி மாறி எப்படியாச்சும் இவர்கிட்ட பேசணும்னுட்டு நேரா சூர்யா கிட்ட பேசலான்னு வராங்க. இங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார், எடுத்தமா கௌதமானி எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? முதல்ல ஒரு 5-6 வருஷம் போகட்டும், இவங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா தத்தெடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு இங்க பாரு மாறி, இவங்க தாராமாவான்னு உனக்கு சந்தேகமா இருக்கு, நான் தான் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சனே, கடமைகள் எல்லாம். இது தாராமா கிடையாதுமா, முதல்ல புரிஞ்சுக்கோ, இது மாயாமா அப்படின்னதும் மாறி என்ன பண்றேன்னு புரியாம தவிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது.